Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Sallu alal habib. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin barik wa sallim alayhi. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனே சாரும். சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்திற்கு ஒளியாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இன்னும் இந்த மஜ்லிஸ் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் ஏதாவது எடுத்து வர சொன்னால் அவன் என்ன சொல்லுகிறான்? எடுத்து வர மாட்டான். ஒரு வழி வாழ்ந்தார்கள். அவ்வளவு பெரிய அரசாட்சி இருந்தும் அமைச்சர்கள் வந்து அழைத்த பின்பும் இந்த அரசாட்சி எதுவும் விரும்பாமல் அல்லாஹ்விடம் தன் தலையை வைத்தார். அல்லாஹ் துனியாவை காலில் கால் கீழ் வைத்தான். ஃபைசி நாயகம் சொல்லுவார்கள், நஃப்ஸ்கே குச்சல்னாபா, நஃப்ஸை மிதிக்க வேண்டும். நஃப்ஸை மிதித்தவர் தான் என்ற ஜமான் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர் பிறந்தது ஹிஜ்ரி 93. தந்தையின் பேர் அதிகம் இப்னு மன்சூர், நகர் பல்க். 6 வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்தார்கள். ஒரு முறை எஜமானுடைய மெத்தையை ஒரு அடிமை பெண் சுத்தம் செய்வதற்காக சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் தடுக்கி விழுந்து விடுகிறார் அந்த மெத்தையின் மீது. அப்படியே உறங்கியும் விடுகிறார். சிறிது நேரம் கழித்து எஜமான் வருகிறார்கள். வந்து மிகவும் கோபம் அடைந்து சாட்டை எடுத்து அந்த அடிமை பெண்ணை அடி அடிக்கிறார்கள். அடித்து முடித்த பின் அந்த அடிமை பெண் எஜமானை பார்த்து சிரிக்கிறார்கள். எதற்கு சிரிக்கிறார் என்பதாக எஜமான் கேட்கிறார்கள். அதற்கு அந்த அடிமை பெண் சொல்கிறான், 5 நிமிடம் நான் இந்த பெட்டில் உறங்கியதற்கே எனக்கு எவ்வளவு தண்டனை என்றால், காலம் முழுவதும் நீ இந்த பெட்டில் படுத்திருக்கின்றாயே, உனக்கு நரகத்தில் எவ்வளவு பெரிய தண்டனை காத்து கொண்டிருக்கும் என்பதாக அந்த அடிமை பெண் சொல்கிறார். இதமான ஒரு நிமிடத்தில் சிலுசிலுத்து விட்டார்கள். ஒரு முறை எஜமான் அரசவையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மாடியில் திபி என சத்தம் கேட்கின்றது. என்னவென்று காவலாளியை பார்த்து வர சொல்கிறார்கள். காவலாளி மேலே போய் சென்று பார்த்தால் ஒரு நபர் ஓடிக்கொண்டிருக்கின்றார். உன்னை அரசர் அழைக்கிறார் என்பதாக சொன்ன பின்பு அந்த நபர் கீழே வேகமாக ஓடி வந்து நிற்கும் நபர்களையும் இழுத்து கொண்டு வந்து நிற்கிறார். எஜமான் கேட்கிறார்கள், எதற்கு மேலே ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதற்காக கேட்டபோது அதற்கு அந்த நபர் சொன்னான், என்னுடைய ஒட்டகத்தை காணோம், மாடியில் தேடிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொன்னோம். அதற்கு எஜமான் சொன்னார்கள், ஒட்டகத்தை மாடியிலா தேடுவார்கள், கீழே காட்டில் எங்கேயும் படுக்கும் பார், அங்கே போய் பார் என்பதாக சொன்னதற்கு அந்த நபர் கூறுகிறார், நீர் மட்டும் அரசவையில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை தேடுகின்றையே, நான் மேலே மாடியில் ஒட்டகத்தை தேடினால் கிடைக்காதா என்பதாக அந்த நபருக்கு பதில் அளிக்கிறார். அதற்கு எஜமான் அப்போதான் புரிந்து கொண்டார்கள், இந்த அரசவையில் இருந்தால் அல்லாஹ்வை நம்ம அடைய முடியாது என்பதாக நினைத்து அதன் பின்பு ஷேக்கிடம் செல்கிறார்கள். ஷேக்கின் ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்களிடம் செல்கிறார்கள். அவர்கள் தர்பியத் செய்கிறார்கள். அரசன் என்ற பெருமை கொஞ்சம் இருக்கிறது. அதை குறைப்பதற்காக வேண்டி அவர்கள் பார்க்கிறார்கள். முதல் 12 வருடத்தில் வேலை செய்ய விட்டார். அதன் பின்பு தேர்வு வைக்கிறார். அப்பொழுது அந்த சமையல் செய்யும் நபரிடம் கரண்டி எடுத்து முதுகில் அடி சொல்கிறார். அந்த நபர் அடித்த பின்பு எஜமான் மிகவும் கோபமடைந்து சட்டையை பிடித்து தூக்கி, நான் யார் என்று தெரியுமா, பல்கு நாட்டின் மன்னர் என்பதாக சொல்கிறார். மீண்டும் ஷேக் 12 வருடம் வேலை பார்க்க சொன்னார். அந்த வேலை பார்க்கும் நிமிடத்தில் மீண்டும் தேர்வு வைக்கிறார். மீண்டும் அதே நபர் கரண்டி எடுத்து அடிக்கிறார். அப்பொழுது எஜமான் சட்டையை பிடி தூக்கி அடிக்கவில்லை, நிறுத்திவிட்டார்கள். மீண்டும் 12 வருடம். அந்த 12 வருடத்தில் எஜமான் கழிவை தூக்கி சுமந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த அரசவையில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த நிலைமையா என்று வாங்கள் நம்ம அரண்மனைக்கு செல்லலாம் என்பதாக சொல்கிறார்கள். எஜமான் வரமாட்டேன் என்பதாக சொல்கிறார்கள். அதன் பின்பு 12 காலம் முடிக்கிறது. எஜமானுக்கு தேர்வு வைக்கிறார்கள்.
மீண்டும் அந்த நபர் கரண்ட் எடுத்து அடிக்கிறார். அந்த கரண்ட் எடுத்த நபரின் கையை முத்தம் போட்டு, என்னை அடித்ததா உங்களுக்கு எதுவும் ஆகிவிட்டதா என்பதாக கேட்கிறார்கள். அப்ப எப்படி தர்பியத் செய்திருப்பார்கள்? அது கொஞ்சம் சில நிமிடத்திலே ஹிலாஃபத் கூட்டு அமைத்து விட்டார்கள். அதன் பின்பு எஜமானுக்கு நிறைய முரீதுமார்கள் கூடிவிட்டார்கள். ஒரு முறை எஜமானை பார்ப்பதற்காக வேண்டி ஊர் மக்கள் நிறைய பேர் அழைத்திருந்தார்கள். அங்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது எஜமானுக்கு சிறியதாக பெருமை, நான் சென்றால் மாலை போட்டு என்னை அழைத்து செல்வார்களே என்பதாக சிறிய பெருமை. அதனால் எஜமான் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? வேகமாக அந்த முரீதுகளுக்கெல்லாம் முன்னாடி சென்று அந்த ஊர் மக்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் யாருக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள், புலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி கலீஃபா, பல்க் நாட்டின் மன்னர் இப்ராஹிம் இப்னு ஹதம் ரலியல்லாஹுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றேன் என்றால் சொல்கிறார்கள். அதற்கு அந்த எஜமான் சொல்கிறார்கள், அவன் சரியான பெருமை பிடித்தவனாச்சே என்று சொல்கிறார்கள். அந்த ஊர் மக்களை அனைவரும் சேர்ந்து எஜமானை அடித்து குப்பையில் தூக்கி போடுகிறார்கள். அதன் பின்பு எஜமான் நினைக்கிறார்கள் குப்பையில், நஃப்ஸே இதுதான் உனக்கு தகுந்த இடம், இப்ராஹிம் ஹதம் ரலியல்லாஹு எங்கே இருக்கிறார்கள், இது உனக்கு தான் தகுதியான இடம் என்பதாக சொல்லி மயங்கி விடுகிறார்கள். அதன் பின்பு முரீதுமார்கள் எல்லாம் வந்து எஜமான் எங்கே என்பதாக கேட்பதற்கு, எஜமான் யாரும் வரவில்லையே, ஒரு பிச்சைக்காரன் தான் வந்தான் என்பதாக சொல்கிறார்கள். போய் பார்த்தால் எஜமான் அங்கு மயக்கத்தில் கிடைக்கிறார்கள். எழுத்து குளிப்பாட்டி எஜமானிடம் மன்னிப்பு கேட்டு விடுகிறார்கள். அதன் பின்பு சொல்கிறார்கள், ஆகவே எதை கேட்டமோ அதன்படி வாழ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.